ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 5th மந்த் அனாமலை ஸ்கேன் எடுக்க வந்திருக்கேன். எனக்கு வந்து செகண்ட் பேபி. நான் வந்து மார்னிங் ஒரு 10:45க்கு வந்தேன். வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பில்லு வந்து 3500 போட்டாங்க. வித்து டாப்லரோட கேட்டிருந்தாங்க எனக்கு டாக்டர் வந்து. டாப்லர்னால் ஒன்றும் இல்லை, பேபியோட பிளட் ஃப்ளோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து 10:45 11:45 ஆச்சு, 12:45 ஆச்சு. என்னை வந்து உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 12:45க்கு தான் அவங்க வந்து உள்ளே கூப்பிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. இந்த ஸ்கேன் கொஞ்சம் லேட் ஆகும், அங்கேயும் இங்கேயும் தேடி தேடி எடுத்தாங்க. ஏன்னா பேபியோட எல்லா பார்ட்ஸுமே வளர்ந்துருக்கும், அதனால் எல்லா பக்கமும் தேடி தேடி எடுக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால ஒரு மாதிரி படப்படன்னு ஒரு மாதிரி மனசில் இருந்தது. மனசுக்குள்ளேயே நமக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டேன், எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம பேபி நல்லா இருக்குன்னு சொல்லணுன்னு. உங்கள் பேபி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் போய் வாக் பண்ணிட்டு வாங்கன்னாங்க. நெக்ஸ்ட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். சாப்பிட்டு வரும்போது 2 மணி ஆயிடுச்சு. 5th மந்த்து 3rd மந்த்லாம் வந்து நம்மளை அகெயின் வந்து எதனா சாப்பிட்டு வாங்க, அந்த மாதிரி வாக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒன்றா ஜில்லுன்னு இல்லைன்னா வந்து சூடாக வந்து எதனா டீ காஃபி குடிச்சுக்கணும். எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு மோர் குடித்தேன். அப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணோன்னா அந்த பேபி மூமெண்ட் வந்து கொஞ்சம் திரும்பி இருக்கும். அவங்க வந்து முதுகெலும்பு லென்த்தெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு 2:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வரும்போது ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்து மறுபடியும் எடுத்துட்டாங்க. ஃபீட்டல் டாப்லரோட ரிப்போர்ட்டும் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி வந்திருந்தது. பேபியோட வெயிட் வந்து 367 கிராம்ஸ் இருந்தது. எனக்கு எல்லா பார்ட்ஸும் நல்லாயிருக்கு, பேபி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. 5th மந்த் ஸ்கேன் ரொம்ப நல்லபடியாக எனக்கு முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்கேன் எடுத்தாகணும். ஃபைனலாக இம்ப்ரெஷனில் 20 வீக்ஸ் 3 டேஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எனக்கு 5th மந்த்து முடிய போகுது. அந்த பேபியோட க்ரோத் வந்து 20 வீக்ஸ் 3 டேஸு. சிங்கிள் பேபி தான் எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து பனிக்கூட நீர் எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ப்ரெசன்டேஷன் வேரியபிள் ப்ளசண்டா வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு ஆன்டீரியர் தான், இதுக்கும் வந்து ஆன்டீரியர் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரேட் வந்து 157 தான் ஃபஸ்ட்டு பேபிக்கு இருந்தது, செகண்ட் பேபிக்கும் 157 தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு என்ன பேபி பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறேன் நானும். இப்போ 5 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அனாமலை ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதமாக இருந்தால் கண்டிப்பாக 5th மந்தில் எடுத்தே ஆகணும். பேபியோட எல்லா பார்ட்ஸுமே நல்லா இருக்குன்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.